என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பது பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக நாம் இன்றைக்கு எழுப்பியிருந்த கேள்விக்கு ஏராளமான நேயர்கள் விடையளித்திருக்கிறார்கள். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு காரணம் இந்தியாவின் அலட்சியமா, மீனவர்களின் மீறலா, இலங்கையின் அத்துமீறலா என்கிற கேள்வியை எழுப்பியிருந்தோம். இந்தியாவின் அலட்சியம் என்று 50% நேயர்களும், மீனவர்களின் மீறல் என்று 28% நேயர்களும், இலங்கையின் அத்துமீறல் என்று 22% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. இப்போது பார்வையாளருடைய கேள்வியில் இருக்கும் திரு ஆவடிக்குமார் சார், தமிழக மீனவர்கள் என்பது தமிழக மீனவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிப்பதும் தமிழக அரசு கடிதம் எழுதுவதும் மத்திய அரசு விடுவிப்பதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு தமிழக அரசு ஏதாவது திட்டம் தீட்டி உள்ளதா? இல்ல, அதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரையும் அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியும் அதை செய்ய முடியும். இன்னைக்கு அது தொடர் பிரச்சனையா இருக்கு. அது தீர்வு காணதான் கச்சத்தீவை மீட்டாலுடைய அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த முடியாதுன்ற தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. அதை நோக்கி தான் இன்னைக்கு ஒவ்வொரு செயலும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா தற்காலிகமாக இன்னைக்கு பாதிக்கப்படுற மீனவர்களுக்கு உடனடி நிவாரணம் தேடுகின்ற முயற்சியில் தான் ஈடுபடுறாங்களே. இது நிரந்தர தீர்வுன்னா கச்சத்தீவை மீட்பதும் கடல் எல்லையை மறுசீரமைப்பு செய்வதும் தான் சரியான தீர்வு. பிஜேபி ராகவன் ஐயா, தமிழக மக்களும் தமிழகத்தினுடைய கட்சிகளும் இலங்கை தமிழ் மக்களினுடைய உரிமைக்காக தொடர்ந்து பேசுவதும் போராடுவதுமாக இருந்த நிலையிலிருந்து திசை திருப்பி தொடர்ந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதிலேயே கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இலங்கை அரசு தொடர்ந்து தமிழக மீனவர்களை தாக்குவதும் அவர்களை கொல்லுவதும் அவருடைய பொருட்களை சேதப்படுத்துமான நிகழ்வு இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? இல்ல, உங்களுடைய நோக்கம் என்னவோ தெரியாது. ஆனா நான் என்ன நினைக்கிறேங்க, இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணணும். இது தொடர்ந்துட்டே இருக்கக்கூடாது. பல நேரங்களில் சில உண்மைகள் வெளில சொல்லாம கூட சில பேர் இருக்கிறாங்க. ஆனா நிரந்தர தீர்வு என்னங்கிறத தான் நோக்கி நம்ம பயணிக்க முடியுமே தவிர இதையே வைத்துக்கொண்டு பல்லாண்டு காலம் பேசிக்கொண்டு இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி நிரந்தர தீர்வு வரும்பொழுது அதை வைத்துக்கொண்டு அரசியல் கூட இலங்கையும் கூட செய்ய முடியாது, இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சியும் செய்ய முடியாது, இலங்கையும் செய்ய முடியாது. அதற்கான தீர்வை நோக்கி போகணும் அப்படிங்கிறது அதுதான் ஒரு இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். வேலுச்சாமியா சார், அவர்கிட்ட நீங்க தென்பகுதியில் உள்ள இலங்கையை பகச்சிக்கிறது ஆபத்து அப்படிங்கிறதால தான் மத்திய அரசு சரியா முனைப்பு காட்டல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது கடந்த 10 ஆண்டு காலமா உங்க காங்கிரஸ் கட்சியோட ஆட்சியில் இருக்கும்போது கூட அதனாலதான் இப்படி அமைதி காத்தீங்களா மீனவ விஷயத்துல? அதாவது இது நீங்க கேட்ட கேள்வி மிக முக்கியமான கேள்வி. வரலாற்று ரீதியாக பார்த்தால் லெமூரியா கண்டம் என்று இருக்கிற போது இலங்கையும் தமிழ்நாடெல்லாம் ஒரே நிலப்பரப்பாக தான் இருந்தது. கடல்கோள் வந்ததற்கு பின்னால்தான் தனி நாடு. இலங்கையில் இருக்கிறவர்கள் இன்னைக்கு பிரச்சனை கேட்டா வடக்கே இருக்கிறவர்கள் என்ன சொல்றான், அங்கே இருக்கிற சிங்களவர்கள் வேற யாரும் இல்ல, பீகார் ஒரிசாவில இருந்து இங்கிருந்து அங்க குடியேறிய ஆரிய வம்சாவளியினர்ன்றான். இங்க பிரச்சனை அதுதான். இன்றைக்கு நடக்கிற இந்த பிரச்சனைக்கும் 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடக்கிற பிரச்சனைக்கும் 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை, வெவ்வேறு பிரச்சனைகள். இன்றைக்கு நடப்பது இலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுக்கும் தமிழகத்தினுடைய தமிழ் மீனவர்களுக்கும் போராட்டம் இப்பதான் வந்திருக்கு. இதுக்கு முன்னால் அது இல்ல. 30 ஆண்டு காலமாக யாழ்ப்பாணம் அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் மீன்பிடி தொழிலே விட்டிருந்தார்கள். அன்றைக்கு புலிகள் பலமாக இருந்த போது இலங்கை கடற்படை எப்போதாவது திடீர்னு அடிச்சு ஓடி போயிருவான். கோட்டியானாவே பயந்து ஓடின நேரம். தமிழக மீனவர்களை பொறுத்தவரையில் புலிகள் பலவீனமானதுதான் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் காவிரிக்கு கரை எப்படி கட்டினோம்? நம்முடைய சோழ மன்னர்கள் போய் இலங்கையில படையெடுத்து போய் இங்க இருக்கிற சிங்கள காடைகளை பிடித்து பலாயிரக்கணக்கான பேரை தான் கரையே கட்டணும். அதனால எது எல்லை எது யார் என்பதுல பல குழப்பங்கள் இருக்கு. அதுவும் இதுக்கு ஒரு காரணம். நாம் இன்றைய விவாதத்தினுடைய கேள்வியிலிருந்து சில நம்முடைய நேயர்கள் சொன்ன பதில்கள் இருந்து சில கேள்விகளுக்கு போகலாம். இந்தியாவினுடைய அலட்சியம் என்று 50% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த கைது நடவடிக்கைகள் தொடர்வதற்கு. அதற்கு இந்த முடிவுக்கு நேயர்கள் ஏன் இந்த ஒரு குறுகின காலத்துக்குள்ள அந்த ஒரு அபிப்பிராயத்துக்கு போறாங்க? ராகவன், இல்ல, பொதுவா அது பிஜேபி அரசாங்கத்தை மாத்திரம் சொல்லி பொதுவா இந்தியாவோட அலட்சியம்ங்கிற மாதிரி. ஏன்னா தமிழகத்திலோட எல்லா
கட்சிகளும் அதைத்தானே சொல்றோம். மத்திய அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் சரியாகுங்கிற மனோநிலை இங்க தமிழகத்துல எல்லாருக்குமே இருந்திருக்கிறது. ஒரு குட்டி நாடு இலங்கை, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதான். அதனால அந்த மாதிரி ஒரு விடை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த நிலை சிறிது காலத்துல நிச்சயமாக மாறும். மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயமாக இந்த நிலை, அவங்களுடைய இந்த எண்ண ஓட்டத்திலிருந்து நிச்சயமா மாறுபடுற அளவுக்கு மத்திய அரசாங்கம் செயல்படும். அவருடைய பதில் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா? குடுகுடுப்பைக்காரனை போல நல்ல காலம் வரும் நல்ல காலம் வரும் சொல்ல துவங்கி இருக்கிறாங்க. வந்தால் மகிழ்ச்சி தான். ஆனால் நான் முதல்ல சொன்னதை போல இந்த பிரச்சனையில் பிஜேபி இரட்டை வேடம் போடுகிறது. எதிர்கட்சியாக இருக்கிற போது பேசிய பேச்சுக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது இப்பொழுது பேசுகிற பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது. அதற்காக நான் அவர்களை குறை சொல்லவில்லை. ஆட்சியில் இருக்கிற போது என்ன பிரச்சனை என்பதை இப்போதாவது புரிந்து கொண்டிருக்கிறார்களே என்று மட்டுமே நான் மகிழ்ச்சி. உங்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியாவா? 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீங்களா, மறந்துட்டீங்களா? நான் உங்களை கேட்டது 800 பேர் இறந்திருக்கிறாங்க. நரேந்திர மோடி பிஜேபி கட்சிக்கே வர்றதுக்கு முன்னாலேயே ஆரம்பத்துல இருந்து அந்த கட்சியை நடத்தின வாஜ்பாய் பிரதமரா இருந்தாரு. அந்த 6 ஆண்டு காலம் பிஜேபியில் இந்த மீனவர்கள் இந்த அளவுக்கு கொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? கடந்த 10 ஆண்டு காலம் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. எனக்கு நல்லாவே 800 பேர் கொல்லப்பட்டது தெரியும். அப்போ சரி, நீங்க இப்ப சொல்றீங்களே அந்த கச்சத்தீவு திமுகவும் காங்கிரஸ் விட்டுருச்சுன்னு, அப்ப அந்த 6 ஆண்டு காலங்கள்ல திமுகவுடைய பார்ட்னர் நீங்க எப்போதுமே ஒன்றாக வரலாறு அப்படித்தானே. நீ கச்சத்தீவு பிரச்சனை உங்களால தானே வந்தது. இல்ல, அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்ப மீட்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க, அதனால நீங்க குற்றச்சாட்டு எதிர்கட்சியாவே பேசு பாரதி. இதுல மீனவர்களுடைய மீறல் அப்படின்னு ஒரு 28% நேயர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மீனவர்கள் மீறல்ன்றது கச்சத்தீவை மீட்டால் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் அப்படின்னு ஆவடிக்குமார் அவர்கள் சொல்றாங்க. ஆனா மீன் வளத்துறையில ஈடுபாடுள்ள சிலரும் கூட கச்சத்தீவை மீட்பது மட்டுமே இதற்கு தீர்வாக அமையாது, அது ஒரு பகுதி, அதை மீட்டால் மட்டுமே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய மீனவர்கள் இலங்கையினுடைய கடற்பரப்பிற்குள், இலங்கைக்கு மிக அருகில் கூட சென்று தடை செய்யப்பட்ட வலைகளை பிடிக்கிறாங்க. அது ஒரு மீறல் தான். இலங்கை அத்துமீறி நடக்கிறது என்றால் நாம் செய்வது ஒரு பாரம்பரிய உரிமை அப்படின்னு மட்டும் சொல்லி அதற்கு ஒரு பதில் சொல்வது மட்டும் இதுக்கு தீர்வுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்றோம், நமக்கு கொடுத்திருக்க தொழில்நுட்பம் அதுதான். அதை மாத்துறதுக்கான ஒரு குறைஞ்சபட்ச கால அவகாசம் கண்டிப்பா வேணும். மத்திய அரசு மனசு வச்சு எவ்வளவு சீக்கிரம் நீங்க அந்த மாற்றை கண்டுபிடிச்சி உடனடியா மீனவர்களுக்கு வேற மாற்றுக்கு கொண்டு போவோம்னு சொன்னா நிச்சயமா மீனவ மக்கள் தயாரா தான் இருக்காங்க. மீனவ மக்கள் முழுக்க தங்களோட செலவில் அதை மாத்தணும்னா அந்த குறிப்பிட்ட அந்த கால அவகாசம் வேணும்ன்றதான் பேச்சுவார்த்தையில வச்சிருக்காங்க. அதாவது இந்த பிரச்சனையை தீர்க்கணும், மீறல் அப்படின்றத விட இதை தீர்க்கணும் அப்படின்னு மனசு வச்சாங்கன்னா நிச்சயமா 1 மாசம் தேவையில்லை, ஒரே ஒரு நாள் 2 அரசும் உட்காந்தாங்கன்னா நிச்சயம் ஒரு நாள்ல பேச முடியும். மீனவ மக்கள் நிறைய தீர்வு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு 60 நாள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, 90 நாள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, மற்ற நாள் அவங்க செய்யட்டும் தாராளமா சொல்லியிருக்கோம். வாரத்துல 4 நாள் கொடுங்க, இப்படி பல்வேறு விஷயங்களை விட்டு கொடுத்து தான் சொல்லியிருக்காங்க. யாரும் தடையை மீறி நாங்க 365 நாள் தொழில் செய்யணும்லாம் யாருமே சொல்ல வரல. அது மாதிரி ஏத்துக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். திரு ஆவடிக்குமார், நிறைவாக முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்தும் கூட 2 நாட்டு உயர்மட்ட அளவில் பேசினால் இந்த பிரச்சனை அடுத்தடுத்து வரக்கூடிய கைதுகளை தவிர்க்க முடியும் சொல்றாங்க. ஏற்கனவே 2 நாட்டு தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க. அதற்கு பிறகும் உயர்மட்ட அளவில் பேச வேண்டும் அப்படின்னு சொல்றதோட பொருள் என்ன? இன்னொன்று, இந்த கைது நடவடிக்கை இனியும் தொடரும் அப்படின்னு நம்ம அச்சப்பட வேண்டுமா, அல்லது இனிமேல் இந்த கடிதங்களின் நீட்சியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கையின் மூலமாக இனி கைதுகள் இருக்காதுன்னு நம்பலாமா? இல்ல, அதாவது நீங்க சொன்னது போல உயர்மட்ட அளவுல பேசணும்னு சொல்லல, தூதரக அளவுல பேசணும்னு சொன்னாங்க. தூதர அளவுல பேசுறதுன்றது அந்த நாட்டு தூதரை அடைத்து ஒரு எச்சரிக்கை செய்யணும். தொடர்ந்து இது ஒவ்வொரு முறையும் நீங்க செய்யறீங்க, மறுபடியும் நான் சொன்ன உடனே விடுறீங்க. அப்போ இது இந்த போக்கு ஒரு சரியான ஆரோக்கியமான போக்கு இல்லை. நீங்க நான் செய்யறது செஞ்சுட்டு இருப்பேன், நீங்க தொடர்ந்து செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்காத போக்கு, இதை தவிர்க்க வேண்டும். அந்த நாட்டு மீனவர்களை மட்டும் இல்லாம மீன்பிடி படகுகளையும் நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க, அதை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்ற எச்சரிக்கை சொல்றதுதான் அதனுடைய நோக்கமே ஒழிய, அந்த வகையில் இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் செய்யல. கடிதத்துக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, அதுக்காக மீனவர்களை விடுதலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மறுபடியும் அவர்கள் பிடிப்பதற்கு அது காரணமா இருக்கு. அதே சமயம் ஒரு நிரந்தர தீவுன்னு வர சொல்ல கச்சத்தீவை அது ஒரு மணல் திட்டுன்ற பெயர்ல நம்ம அதை கொடுத்தோம். அந்த இடத்துல மக்களோ
வாழ்பவர்களும் அங்க இல்ல. அது ஒரு இன்னைக்கும் அது ஒரு மணல் திட்டாதான் இருக்கு. அதனால அது இந்தியாவினுடைய ஒரு பகுதி. இந்திய கடல் எல்லையில் இருக்கிறது அவங்களுக்கு கொடுத்ததுனால அவங்க கடல் எல்லை மாறி போச்சு. அதை மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வந்தோம்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரும், கடல் எல்லை மாறும்ன்றது நம்முடைய கடந்த காலங்களில் நம்முடைய வாதம், நம்முடைய எதிர்பார்ப்பு. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீனவர்கள் அப்படின்ற ஒரு நிலைமை வராத ஒரு நிலைமையில் செய்திக்கு வழிவிடணும். நம்முடைய மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடித்த இடங்கள் நம்மை வந்து சேர, இந்தியாவுக்கு சொந்தமான பகுதியா மாறும். அப்போ வந்து இந்த பிரச்சனை தீரும் என்பதுதான் நோக்கம். அந்த நாள் சீக்கிரம் வரட்டும். உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களே, மற்றொரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு